வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 12th பிசிக்ஸ்ல யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அதுலயும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிம்பிளா நல்லா புரியற மாதிரி படிக்கலாம். ரெடியா? ஓகே, முதல்ல ஒரு சின்ன அதிசயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட், ஒரு காம்பஸ் அதாவது காந்த ஊசி, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? சிம்பிளா சொன்னா சார்ஜஸ் மூவ் ஆகிறது தான், ரைட்? சரி, அப்போ வெறும் மூவ் ஆகிற சார்ஜஸ் எப்படி ஒரு மேக்னெட்டிக் கம்பஸோட நீடில் அசைக்க முடியும்? கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக்கும் என்ன கனெக்ஷன்? இதுதான் சுமாரா 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட்னு ஒரு சயின்டிஸ்ட ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கேள்வி. ஓர்ஸ்டெட் என்ன பண்ணாருன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். இங்க பாருங்க, ஒரு வயர் வழியா கரண்ட்டை பாஸ் பண்ணார். அப்போ பக்கத்துல வச்சிருந்த அந்த கம்பஸ் நீடில் அதிசயமா அசைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவர் என்ன நினைச்சாருன்னா, அப்போ இந்த கரண்ட் யானி மூவிங் சார்ஜஸ் கண்டிப்பா தன்னை சுத்தி நம்மளோட கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டை உருவாக்குது. அந்த இன்விசிபிள் ஃபீல்டுக்கு தான் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பேர் வச்சாரு. ரைட். அந்த கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்டு தான் இன்னைக்கு நம்ம டாபிக்கோட ஹீரோ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மூவ் ஆகிற எந்த ஒரு சார்ஜும், அதாவது கரண்ட், அது தன்னை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பி அப்படின்ற சிம்பல்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா வாங்க நம்ம ஆல்ரெடி படிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் யானி இ கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது, அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜ், அது தன்னை சுத்தி என்ன கிரியேட் பண்ணும்? கரெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ மட்டும்தான். ஆனா அதே சார்ஜ் v அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, இப்போ அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து புதுசா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணும். சிம்பிள் இல்லையா? ஓகே, மூவிங் சார்ஜ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த புதுசா கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இன்னொரு சார்ஜ் மூவ் ஆனா என்னாகும்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் ஒரு பவர்ஃபுல் இருக்கு. அதுதான் லொரன்ஸ் ஃபோர்ஸ் லா, ரொம்ப ஃபேமஸ். பாத்தீங்கன்னா, ஒரு Q சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு E அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B ரெண்டு ஃபீல்டுலையும் v வெலாசிட்டியில மூவ் ஆனா, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டோட்டல் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலா தான், F = Q டைம்ஸ் E + V × B. இப்போ இதுல இந்த ரெண்டாவது பார்ட்டை மட்டும் கவனிச்சு பாருங்க, Q டைம்ஸ் V × B. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நம்ம ஃபோக்கஸ் இன்னைக்கு இதுல தான். சரி, இந்த ஃபோர்ஸோட மேக்னெட்டியோட ஃபார்முலா வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, V × B. அதனால இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஆனா நோ வரிஸ், அதுக்கும் ஒரு சூப்பர் சிம்பிள் ரூல் இருக்கு. அதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். ரொம்ப சிம்பிள்ப்பா, என்னோட சேர்ந்து பண்ணுங்க. ஸ்டெப் 1, உங்க வலது கையோட விரல்களை எடுத்துக்கோங்க. அத சார்ஜோட வெலாசிட்டி v டிரெக்ஷன்ல நீட்டுங்க. ஸ்டெப் 2, இப்போ உங்க விரல்களை மேக்னெட்டிக் ஃபீல்டு B இருக்கிற டைரக்ஷனை நோக்கி மடக்குங்க. கோல் பண்ணுங்க. ஸ்டெப் 3, தட்ஸ் இட். இப்போ உங்க கட்டவிரல், உங்க தம் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் ஃபோர்ஸ் F ஓட டைரக்ஷன். இங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா நல்லா புரியும். பாருங்க, வெலாசிட்டி V, மேக்னெட்டிக் ஃபீல்டு B, அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் F. இந்த மூணுமே ஒன்னுக்கொன்னு பர்பெண்டிகுலரா, யானி 90 டிகிரிஸ்ல இருக்கும். இதுதான் அந்த வெக்டர் கிராஸ் ப்ராடக்டோட அழகே. வாங்க இப்போ ஒரு எக்ஸாம் ஸ்டைல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு புரோட்டான், யானி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் y ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுங்க. விரல்களை எக்ஸ் ஆக்சிஸ்ல வைங்க, y ஆக்சிஸை நோக்கி மடக்குங்க. தம்பு எங்க வருது? கரெக்ட், z ஆக்சிஸ் டைரக்ஷன்ல. பேஜ்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி வரும், +z. பர்ஃபெக்ட். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். ஒருவேளை இதுவே ஒரு எலக்ட்ரானா, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருந்தா, சிம்பிள், நீங்க கண்டுபிடிச்ச டைரக்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ ஃபோர்ஸ் எங்க வரும்? -z ஆக்சிஸ்ல, பேஜ்குள்ள போற மாதிரி. ரொம்ப முக்கியம், நெகட்டிவ் சார்ஜ்னா ரூல் வச்சு கண்டுபிடிச்ச டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கணும். சரி, இப்போ எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இவங்க தான் சைலண்ட் கில்லர்ஸ். யானி எப்போலாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். சினாரியோ நம்பர் 1, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு, அதாவது மூவ் ஆகால. அப்போ அது மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? சுத்தமாகாது, 0. ஏன்? சிம்பிள் லாஜிக். நம்ம ஃபார்முலாவே என்ன? F = Q of V × B. இதுல வெலாசிட்டி Vயே 0னா டோட்டல் ஃபோர்ஸும் 0 தான் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணோம்னா சார்ஜ் கண்டிப்பா மூவ் ஆகணும். ஓகே, சினாரியோ நம்பர் 2,
இப்போ நம்ம சார்ஜ் மூவ் ஆகுது, அப்போ கண்டிப்பா ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா ஒருவேளை அந்த சார்ஜோட வெலாசிட்டி v மேக்னெட்டிக் ஃபீல்டு b-க்கு பேரலலா போனா, அதாவது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆங்கிள் 0வா போனா, இல்லனா ஆன்டி பேரலலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆங்கிள் 180 டிகிரிஸ் போனா, அப்பவும் ஃபோர்ஸ் 0 தான். ஏன்? கிராஸ் ப்ராடக்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? qvb sin θ. sin 0வும் 0 தான், sin 180யும் 0 தான். அதனால ஃபோர்ஸ் 0 ஆகிடும். சோ சார்ஜ் மூவ் ஆனா மட்டும் போதாது, ஃபீல்டை கிராஸ் பண்ணணும். கைஸ், இது ரொம்ப ஐ ரிப்பீட் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் QE அது ஒரு பார்ட்டிகளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஆனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது எப்பவுமே வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் அதனால அந்த பார்ட்டிகிள் போற பாதையோட டைரக்ஷனை மட்டும்தான் மாத்த முடியும். அது ஒருபோதும் நெவர் ஒர்க் செய்யாது. இதுனா என்ன அர்த்தம்? அந்த பார்ட்டிகளோட ஸ்பீடை, அதாவது கைனெட்டிக் எனர்ஜியை அதனால மாத்தவே முடியாது. ஒன்லி டைரக்ஷன் சேஞ்ச். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு குவிக் சம்மரி பார்த்துட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். ரைட், ஹியர் ஆர் த கீ டேக்அவேஸ். பாயிண்ட் நம்பர் 1, மூவிங் சார்ஜஸ் தன்னை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு B-ய கிரியேட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த B ஃபீல்டுக்குள்ள வேற ஒரு சார்ஜ் மூவ் ஆனா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F is equals to Q into V cross B-ய ஃபீல் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப முக்கியம். இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே வெலாசிட்டி V அண்ட் ஃபீல்டு B ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, ரெண்டே கேஸ்ல ஃபோர்ஸ் 0வா இருக்கும். V 0 ஆனா இல்லனா V-யும் B-யும் பேரலலா இருந்தா. அண்ட் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 5, இந்த ஃபோர்ஸ் பார்ட்டிகளோட டைரக்ஷனை மட்டும்தான் மாத்தும், அதோட ஸ்பீடை ஒருபோதும் மாத்தாது. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்டை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட முடிக்கலாம். இப்பதான் பார்த்தோம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஸ்பீடை மாத்த முடியாது, வெறும் டைரக்ஷனை மட்டும்தான் திருப்ப முடியும்னு. அப்படின்னா அதை வச்சு மட்டும் எப்படி சைக்ளோட்ரான் மாதிரி பவர்ஃபுல் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ்ல பார்ட்டிகல்ஸை அன்இமேஜினபிள் ஹை ஸ்பீடுக்கு ஆக்சிலரேட் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா யூ ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக்.